ஹாய். ஸோ இப்போ சர்க்கரையை குறைக்கணும். ஆனால் எனக்கு கணையம் பாதிக்கக்கூடாது. என் கணையத்தையும் பாதுகாக்கணும். அப்போ நான் என்ன செய்யணும்? ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அதோட தான் முடித்தேன். ஸோ அதுக்கான பதில் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட்டில் முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, உங்கள் சர்க்கரையோட நம்பர் இல்லை. நீங்கள் முதல்ல கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம், இந்த ஆக்சுவலாக உங்களை டாக்டர் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சர்க்கரை ஒரு நம்பர் அப்படி மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் ஆனா பெண்ணா, உங்கள் வயசு என்ன, உங்களுக்கு எத்தனை வருஷம் சர்க்கரை, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ்க்கான அறிகுறி ஏதாவது தெரிஞ்சிருந்ததா? இப்போ லேடிஸ்னால் அவங்களுக்கு நீர் கட்டி இருந்ததா, இல்லை ப்ரெக்னன்சியில் சர்க்கரை வந்ததா, இல்லை இந்த ஸ்கின் சேஞ்சஸ்லாம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு சுகர் வரதுக்கு முன்னாடியே ஒரு 10 வருஷமாக எனக்கு அந்த ஸ்கின் டாக்ஸ் இருந்தது, கருப்பாகும், வெயிட் போட்டேன், ஹேர் லாஸ் இருந்தது, அந்த மாதிரி உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அறிகுறியெல்லாம் இன்னொரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது. அதே போல் இப்போ ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கா, நீங்கள் எவ்வளோ மெடிசன் எடுக்கிறீங்க, இது ரொம்ப வேலிட் பாயிண்ட். இந்த சுகர் வேல்யூக்கு நீங்கள் எவ்வளோ மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க, அந்த மெடிசனை நீங்கள் எத்தனை வருஷமாக எடுத்துட்டு இருக்கீங்க, ஸோ அதுலேருந்து நீங்கள் குறைக்க முயற்சி பண்ணீங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது ரிலேட்டடாக இருக்கா, இது எல்லாம் சேர்ந்து தான் உங்கள் ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்ணும். ஸோ இதில் மெயின் பார்ட் என்னென்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் என்னென்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், வாழ்க்கை முறை மாற்றம். இந்த வாழ்க்கை முறை மாற்றம்னா சர்க்கரை ட்ரீட்மெண்ட்டோட ஃபவுண்டேஷன், அதுதான் உங்கள் அஸ்திவாரம், அதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல் ட்ரீட்மெண்ட். இருக்கிறதுலே சர்க்கரையை குறைக்கிறதுக்கு விலை மதிப்பில்லாத ரொம்ப பவரான ட்ரீட்மெண்ட் வாழ்க்கை முறை மாற்றம் தான். அதுதான் ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட், மருந்து மாத்திரை கிடையாது. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சுகர் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டயட்டு தான். நல்ல ஹெல்த்தி பேலன்ஸ் டயட், ஹை ஃபைபர், லோ கார்போஹைட்ரேட், ஹை ப்ரோட்டீன், ஹை ஹெல்த்தி ஃபேட் டயட்டு, ஹோல் ஃபுட்டாக எடுங்க. நிறைய வெஜிடபிள்ஸ், கீரை சாப்பிட யோசிக்கவே செய்யாதீங்க. நீங்கள் ஒயிட் ப்ரெட்டு, இந்த மாதிரி ஹை கார்ப்ஸ் இருக்கிற டயட்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். ஸ்டே ஹைட்ரேட்டட், நிறைய தண்ணி குடிங்க. ஸ்டே ஆக்டிவ், எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 1 ஹவராவது எக்ஸசைஸ் பண்ணுங்கிறத உங்கள் டெய்லி ப்ரோட்டோக்காலாக வச்சுக்கோங்க. அதே போல் நல்ல தூக்கம், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை முறை மாற்றம். உங்களோட ட்ரீட்மெண்ட்டோட 75% உங்கள் வாழ்க்கை முறை மாற்றமாக இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏர்லி டயபெட்டிஸில் இருந்தீங்கன்னா, நான் யூஸ்வலாகவே நியூலி டயக்னோஸ் டயபெட்டிஸ் வந்தாங்கனாவே அவங்கக்கிட்ட ரிவர்சலை பற்றி தான் பேசுவேன். ஏன்னா இந்த வாழ்க்கை முறை மாத்திரை ஸ்டார்டிங்கில் கொடுத்தா கூட இதை எப்போ நிறுத்தணுங்கிறதா உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கணுங்கிறதான் நான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவே பேஷண்ட்டை கொடுப்பேன். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் நான் வச்சுக்கணும். ரெண்டாவது, மெடிசன்ஸ் எடுக்கணும். மெடிசன்ஸ் உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் கொடுக்குறோம், உங்களை அழிக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதை புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணணும். அதை டாக்டர் உங்களுக்கு புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ண நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ யூஸ் வைஸ்லி. அப்படின்னா இன்சுலின் சென்சிடைசர், இன்சுலினை நல்லா வேலை செய்ய வைக்கிற மருந்துகளை ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டு, இந்த செக்ரிட்டோகாக்ஸ், இந்த இன்சுலினை அதிகமாக சுரக்க வைக்கிற மருந்தை மினிமமாக ரொம்ப வருஷம் இல்லாமல், அதுவும் அதோட ஃபுல் மேக்ஸிமம் டோஸை பல வருஷம் எடுக்கிற மாதிரி போகாமல், அந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு போகாமல் பாதுகாக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது, உங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் தான் இருக்குது. ஸோ அது இல்லாமல் மீதி இருக்கிற ட்ரக்ஸ், அந்த DPP-4 இன்ஹிபிட்டர், GLP-1 அகனிஸ்ட், இதெல்லாம் வந்து இன்சுலினை சுரக்க வைக்காமையே நேச்சுரல் மெத்தட்லேயே, நம்ம இயற்கையாக நமக்கு எப்படி கணையம் இன்சுலின் சுரந்து வருமோ அதை ஸ்டிமுலேட் பண்ணியே சர்க்கரையை குறைக்கக்கூடிய மாத்திரைகள். இந்த காம்பினேஷன்ஸை யூஸ் பண்ணி இந்த செக்ரிட்டோகாக்ஸை கொஞ்சம் பேலன்ஸ்டாக, கொஞ்சம் அளவு கம்மியாக, டோஸ் கம்மியாக யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அந்த ட்ரீட்மெண்ட்டில். ஸோ மெடிசன்ஸை வைஸாக யூஸ் பண்ணுறது. மூணாவது பார்த்தீங்கன்னா, சர்க்கரையோட வேல்யூவை, இன்னைக்கு எனக்கு இவ்வளோ சர்க்கரை இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. உள்ள உங்கள் கணையம் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். உங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கணும், அது உங்கள் உடம்புல இருக்க உறுப்பு. ஸோ ஒரு உறுப்பு ஃபெயிலியர் போகுதுன்னா இதை நான் எப்படி பாதுகாக்கணுங்கிறத நீங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ எப்படி மெடிசன்ஸை மாற்றலாம், நான் இன்னும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களும் ஆக்டிவாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். நாலாவது பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை தான் எல்லாரும் ரெஃப்யூஸ் பண்ணுற பேஷண்ட்ஸ் எல்லாருமே அலர்ஜியாக நினைக்கிற விஷயம், ஏர்லி இனிஷியேஷன் ஆஃப் இன்சுலின். ஏன்னா ஊசி போடணும் அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க.
பட் என்னன்னா இன்சுலின் வெளியில உள்ள சுரக்க போய் அந்த கணையத்தை பிடிச்சி நம்ம ரொம்ப ஃபெயிலியர் ஆகி அது டோட்டலா இனி நான் ஃபங்க்ஷனே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ற கண்டிஷன் போகாம அதை காப்பாத்துறதுக்கு நம்ம கொஞ்சம் ஏர்லியரா இன்சுலின் போடும்போது மிச்சம் மீதி இருக்கிற அந்த பீட்டா செல்ஸ், இன்சுலின் செக்ரேட் பண்ற செல்ஸை நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ கொஞ்சம் டோஸ் இன்சுலின்லயே நீங்க மீதி மெடிசன் வச்சு சுகரை நல்லா மேனேஜ் பண்ண முடியும். இந்த இன்சுலின் ரெக்வயரிங், அதாவது போட்டுதான் ஆகணுங்கிற ஸ்டேஜ் வரும்போது நீங்க ஆல்ரெடி உங்க உறுப்புகள் எல்லாத்தையுமே ரொம்ப டேமேஜ் பண்ணியிருப்பீங்க. ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் கிட்ட நெருங்கியிருப்பீங்க நீங்க. ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி. ஸோ நான் காம்ப்ளிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஆக்ட் பண்றேன் அப்படின்னு இல்லாம மருந்துகளை லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை தாண்டி மருந்து ரொம்ப ஓவர் யூஸ் ஆகிற ஸ்டேஜ் வரும்போது ஏர்லி இனிஷியேஷன் ஆஃப் இன்சுலின் வில் சேவ் யுவர் பேங்க்ரியாஸ். ஸோ அதை மறக்கவே கூடாது. ஸோ 5வது கோல்டன் ரூல் அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்கள் கன்சாலிடேட்டடாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இஸ் அ பேஸ், ஃபவுண்டேஷன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதை தாண்டி தான் மீதி மருந்து அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணுங்க. மெடிசனை புத்திசாலித்தனமா நம்ம கணையத்தை ஃபெயிலியர் போக விடாம, சுகரை மட்டும் குறைக்காம நம்ம கணையத்தையும் பாதுகாக்கிற மாதிரி மெடிசன்ஸை எடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்சுலின், ஏர்லி இன்சுலின் இனிஷியேஷன் வந்து ஒரு சேஃப்டி நெட். சரிங்களா? ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ஃபவுண்டேஷன், மெடிசன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் தான். ஏர்லி இனிஷியேஷன் ஆஃப் இன்சுலின் இஸ் அ சேஃப்டி நெட். அதுதான் உங்களை காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து தடுக்கும். ஸோ இந்த மூணையும் ஞாபகம் வச்சுட்டு ஆக்ட் டுடே, ஆக்ட் ஸ்மார்ட்டர். உங்க புத்திசாலித்தனமா உங்க உறுப்பை ஃபெயிலியர் போகாம பாதுகாக்கிறது உங்க கையில தான் ஃபர்ஸ்ட் இருக்குங்கிறத மறக்காதீங்க. நன்றி.